டெய்லர் சித்ரா. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நமக்கு வந்து உடம்புக்கு பத்தாமல் போயிடும். சரிங்களா? உடம்பு இப்போ மேரேஜ் அப்போ ஒரு மாதிரி உடம்பு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உடம்பு வந்துடும். ஸோ சில ப்ளவுஸுகள்லாம் பத்தாமல் போயிடும். அது இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கே நமக்கு மனசு வராது. ஸோ இதுக்கு வந்து இப்படி பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து நமக்கு பத்தலை. இப்படி பத்தலை அப்படிங்க நமக்கு இந்த அளவுக்கு வேணும். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் தான் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுகளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரீயூஸ் வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இதனுடைய சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு கிளாத், இந்த கிளாத்தை வந்து பிரிச்சுக்கலாங்க. அதாவது கை, இடுப்பு இது எல்லாமே வந்து நீளமாக வந்து பிரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிரிச்சுக்கணும். கை வந்து இந்த சுற்றளவு ஃபுல்லாக இந்த சைடும் பிரிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சங்காட்டி தான் உங்களுக்கு வீடியோ போட முடியுது. ஏன்னா இதில் பிரிச்சுட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் இதனுடைய லென்த் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டேப் வச்சு நம்ம அளக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டாக ஒரு 10.5 இன்ச் இருக்குதுங்க. இதனுடைய அளவு வந்து 10.5 இன்ச் இருக்குது. இது ஒரு சின்ன பொண்ணோட ப்ளவுஸ் தான், உங்களுக்கு மாடலுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஒரு 10.5 இன்ச் இருக்கு. இந்த 10.5 இன்ச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து வேணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 10.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கூட நம்ம சேர்த்திக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். இப்போ இது லைனிங் கிளாத் மெட்டீரியல்னு கேட்டுக்கு பாருங்கள், இது லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கிளாத்தும் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து நம்ம சேரீயில் வேணாலும் நம்ம அப்படி கிழிச்சிக்கலாம். நெட்டாக வந்து நம்ம கிழிச்சிக்கலாம். இந்த இவ்வளோ அகலத்தில் வந்து நம்ம கிழிச்சிக்கலாங்க நேராக. அப்போ வந்து ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் சில்க் காட்டனா ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ இது வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங் கிளாத்து. இந்த லைனிங் கிளாத் இவ்வளோ அகலம் தேவையில்லை. ஸோ இதையும் வந்து 2ஆக மடித்து இப்படி லென்த்தியாக எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. இதில் வந்து 4 பீஸ் வேணும். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த 10.5 இன்ச் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கலாம். 10.5லேருந்தே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. சரிங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா தான் துணி எடுக்கணும். அதாவது மேலே 1 இன்ச்சு விட்டாலும் சரி, 1/2 இன்ச்சு விட்டாலும் சரி, அது நம்ம துணி எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கிளாத் நல்ல கிளாத் எடுத்திருக்கோம். இதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி 4 கிளாத் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதே 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கலாம். அது இல்லாமல் பத்தாத ப்ளவுஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பட்டு ப்ளவுஸ்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேட்சிங்கும் கிடைக்காதுங்க. மேட்சிங் கிடைக்காதனால நம்ம இந்த மாதிரி துணி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் 4 பீஸு, இதில் 4 பீஸ் எடுத்துருக்கேன். 4 பீஸ் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணு, இந்த ஒரு பீஸில் இந்த ஒரு பீஸ் வச்சு பார்த்துக்கலாம். 4 பீஸுக்கு 4 பீஸ் வந்துருச்சு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. சரிங்களா? இப்போ 4க்கு 4 செட்டு எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு செட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குங்களா, ஒரு சைடு நல்லா பார்த்துங்க. இது கவனமாக பார்த்துங்க. இந்த இடத்துல சரி, நூலெல்லாம் பிசுறாது. நீங்கள் முதல்ல தைக்க வேண்டியது உள்பக்கம் தான் தைக்கணுங்க, வெளிப்பக்கம் தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்பக்கம் இதனுடைய லென்த் எவ்வளவோ அதுக்கு தைக்கணும். அதுக்கு வந்து முதல்ல லைனிங் கிளாத் தான் எடுத்துக்கணும். இந்த லைனிங் கிளாத் எடுத்து பாருங்க, இப்படி உள்ளே வச்சுக்கணும். மேலே கொஞ்சம் துணி விட்டுறணும், கீழேயும் துணி வர மாதிரி பாருங்க. தெரியும் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் துணி, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு துணி விட்ட மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கணும்.
பாருங்க, இந்த துணி வந்து மேலே வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்ல கிளாத் வந்து நல்ல பக்கம் வந்து அதே ஹைட்டுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சு எவ்வளோ நீளம் வருதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், லைனிங் கிளாத்து, நல்ல கிளாத்து, அதாவது ப்ளவுஸ் கிளாத்து, நல்ல கிளாத்து, 3 கிளாத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வச்சு அப்படியே தைக்கலாங்க. இப்படி தைச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து பிசுறாக இருக்குது. இந்த பிசுறு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இங்கே தையல் போட்டிருக்கீங்கல்ல, பாருங்கள், இந்த கிளாத் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அதுக்கு தான் விட்டுருக்கு. இப்போ இந்த துணியில் மட்டும் அப்படியே தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினீங்கன்னா எல்லாமே மோல்டிங் ஆகிக்கும். தெரியுதுங்களா? எல்லாமே நீட்டாக வந்து மோல்டிங் ஆகிக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த இது வரைக்கும் விட்டுட்டு இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இது ஈஸியான மெத்தடுங்க. உங்களுக்கு ப்ளவுஸும் சீக்கிரம் ஃபினிஷிங் கிடைக்கும். பிங்கி வந்து அடிச்சாச்சு. இப்போ இந்த சைடும் இப்படி எடுத்து விட்டுறலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கீழே தான் இப்படி தைக்கணும். 2 தையல் போட்டுக்கணும், அப்பதான் நிற்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கட்டும் அப்படியே. அப்போதான் வந்து வெளியில துணி வந்து பிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து தைச்சாச்சு. இது உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். அமுக்கு தையல் தேவைன்னா போடலாம், இல்லைனாலும் தேவையில்லை. அடுத்தது இன்னொரு ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் தைக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு இப்படி மேலே விட்டுக்குங்க. கீழே வந்து இப்படி மேலே விட்டுக்குங்க. இப்போ இந்த 3 கிளாத்து 1 2 3, இந்த 3 கிளாத்தை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படியே திருப்பி இந்த எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த இடத்துல அப்படி தையல் போட்டுக்கலாம். அதாவது இந்த ப்ளவுஸில் வந்து தையல் விழுகக்கூடாது, துணியில் தான் தையல் விழுகணும். 2 தையல் போட்டுக்கணும். துணி நிறையா இருந்தால் இப்படி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு தைச்சிக்கலாம். இதையும் பாருங்க, இப்படி பார்த்தீங்களா எப்படி மோல்டிங் ஆயிடுச்சுன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி தான். இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு தையல் வந்து நீட்டாக போட்டுக்கலாம், அமுத்தி. அதே மாதிரி இன்னும் 2 சைடும் இதே மாதிரி தைச்சிட்றேன். இப்போ தையல் வந்து ஒன்று மேலே ஒன்று இப்படி நீட்டாக போட்டுக்கலாம். போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பதியணுங்கிறக்கோசரம் இப்படி போட்டு, அதே மாதிரி இந்த சைடு வந்து இப்படி போட்டுக்கலாம்.
3 சைடு தைச்சாச்சு. இன்னும் ஒரு சைடு மட்டும் தைக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத் மேல, அடியில வந்து லைனிங் கிளாத்து. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு 3 கிளாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தான் தைச்சுக்கணும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. பிட்டு பிட்டா கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மந்தமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். புதுசா பழகுறவங்க கூட வந்து ஈஸியா இந்த மாதிரி தைச்சு பழகிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வச்சு இந்த சைடுல வந்து தையல் போட்டுக்கணும். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இது வந்து பிளவுஸ்ல வந்து தையல் விழுகக்கூடாது. துணியில மட்டும்தான், அதாவது ஜாயிண்ட் துணியில மட்டும்தான் தையல் விழுகணும். பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ இதை வந்து அப்படியே அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அப்படியே திருப்பி இந்த லைனிங்கும் நல்ல கிளாத்து இப்படி வச்சு நீளமாக இப்படி வச்சு அப்படி இந்த இடத்துல இது கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது 4 பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க இது ஒன்று இது ஒன்று இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இதை அப்படியே பின்னாடி பக்கம் இப்படி திருப்பிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல வந்து நம்ம தைக்கணுங்கிறது மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீட்டமாக தையல் போட்டுக்கலாம். இப்படி நமக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை இப்படி பிரித்து பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த ஜாயிண்ட் வந்து கைக்கு கீழே போகிறனால இந்த அசிங்கமாக தெரியாது. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் தான் போகும். இது ஒரு டிசைனாகவும் தெரியும். அதனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன பிளவுஸ் வந்து பெரிய பிளவுஸ் பண்றது. பாருங்க 2 சைடு பிளவுஸும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். இப்போ பாருங்க பிளவுஸ் வந்து எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளோஸ்ல இருக்குன்னு பாருங்க பிளவுஸுக்கு. இப்படி பாருங்க, இப்படி மடிச்சாலும் இது அழகாக தான் இருக்குது, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எந்த மேட்சிங் இருக்கோ அந்த கிளாத் நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இது அக்குள் கடியில் தான் போகும், கை கடியில் தான் போகும். ஸோ அவ்வளோ அசிங்கம்னு தெரியாது. இப்போ சின்ன கையாக இருந்தது எவ்வளோ பெரிய கை, உடம்பு அதே மாதிரி தான் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐடியா பிடிச்சதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.